உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற வேலையில் இவ்வளவு தான் சம்பளம், இதற்கு மேலே இம்ப்ரூவ் பண்ண வழியே இல்லை, வேறு வழியும் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஒரு கேள்வி மட்டும் கேட்டால் போதும், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கான ஐடியாஸ் புது புது விஷயங்கள் மூலியமாக வர ஆரம்பிக்கும். அந்த கேள்வி என்னன்னா, நான் என்னோட இன்கம்மை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்ற கேள்வி. இது எப்படி கேட்கலாம்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி கேட்கும் முறை ஒரு டெக்னிக், விஸ்பரிங் மெத்தட் அப்படின்னு நெவில் கார்டட் சொல்லியிருக்கார். இது லா ஆஃப் அசம்ஷன் அந்த கான்செப்டில் வர்றது. இந்த விஸ்பரிங் டெக்னிக் என்ன அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி, படுக்கிறதுக்கு முன்னாடி அமர்ந்து உட்கார்ந்து நீங்கள் இந்த கேள்வி, என்ன கேள்வி, நான் என்னோட இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்வி ஒரு 2-3 தடவை மனதளவில் மட்டும் கேட்க போகிறீங்க. அது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட மட்டும் கேட்டுக்கோங்க. ஒரு மனசை கண்ணை மூடி ஒரு தியான நிலை போல் இந்த கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் தூங்கிடலாம். இந்த கேள்வி கேட்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறோம். இது ட்ரை பண்ணுறதுனால யாருக்கும் ஒன்றும் குறைஞ்சி விட போகிறதில்ல. இதை நம்பணுமா நம்ப வேண்டாமா அதெல்லாம் பொருட்டல்ல. கேள்வி கேட்டு தான் பாருங்களேன். கேள்வி தான் கேட்க போகிறீங்க, வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. கேள்வி கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நானும் இதை ட்ரை பண்ணேன், இது ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேள்வி கேட்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்டுட்டு நம்ம தூங்கிடுவோம். ஆக்சுவலி நம்மளோட அந்த முழிச்சிருக்கும் போது ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா, இதை ஃபிசிக்கல் மைண்ட், இல்லைனா லாஜிக்கல் மைண்ட், இல்லைனா ஈகோ மைண்ட், எது வேணால் சொல்லலாம். இதற்கு மேலான ஒரு மனநிலை இருக்குது. அது தூங்கும்போது அந்த ஆழ் மனநிலை செயல்பட ஆரம்பிக்கும். அந்த ஆழ் மனநிலை செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த தூங்கத்துக்கு முன்னாடி வந்த கேள்வி அந்த ஆழ் மனசில் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போது அந்த பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் மூலிமா அதற்கான ஆன்சர் வர ஆரம்பிக்கும். இந்த ஆன்சர்ஸ் எப்படி வரலாம், நீங்கள் சாதாரணமாக ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது ஐடியா வரலாம். புது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வரலாம். இல்லைனா யார் மூலியமாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, இவங்களாம் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் அவங்க மூலியமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். சட்டுன்னு ஏதோ ஒரு ஐடியா, திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும். ஏதோ வேறு வேலை செஞ்சிட்ருக்கும்போது உங்கள் மூளையில் ஒரு ஐடியா உதிக்கும். அதன் மூலிமா உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வரும். வேறு ஏதோ புது மெத்தடு, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஐடியாஸ் எல்லாம் தானாகவே வரும் இந்த ஒரு கேள்வி கேட்பதன் மூலமாக. இந்த மாதிரி ஈஸியான ஒரு டெக்னிக் இல்லை, இது ரொம்ப 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 ஈஸியான டெக்னிக். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் தப்பில்லை. நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கறதுனால தப்பு இல்லை. டெய்லி ஆனால் கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 நாளைக்காவது இந்த கேள்வியை கேட்டுட்டு தூங்குங்க. கண்டினியூஸாக பண்ணுங்கள். 7 நாளைக்கு பதில் வரும், கண்டிப்பாக வரும். வந்தப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த கேள்வி பொருளாதாரம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நான் என்னோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். இல்லைனா இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் சொல்லிவிட்டு, இந்த ப்ராப்ளம்க்கு நீ சொல்யூஷன் கொடுத்ததற்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூட தூங்கலாம். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க. அந்த ப்ராப்ளம் தன்னாலேயே, நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் தன்னாலேயே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு தேவை இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது என்னன்னா, நம்மளை விட ஒரு ஹையர் சோர்ஸ் இருக்குது, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். அதை விட ஒரு ஹையர் சோர்ஸ் இந்த பிரபஞ்சம் இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம ஒரு எனர்ஜியை எதிர்பார்க்குறோம், ஒரு சொல்யூஷனை எதிர்பார்க்குறோம், ஒரு ஃபேவரை எதிர்பார்க்குறோம். அதை தான் இங்கே கேள்வியாக வைக்கிறோம். இல்லைனா இதை சால்வ் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறதுக்காக, இந்த சால்வ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது அந்த ப்ராப்ளம் தானாகவே அது ஒரு மிராக்குலஸாக நடக்கும். அந்த ப்ராப்ளம் இவ்வளோ ஈஸியாக இப்படி சால்வ் ஆக முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நடக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்லேயும் தெரிவிங்க. நன்றி.